ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வினி. இவங்களோட சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தமிழச்சி. இவங்க என்னோடய ஃப்ரெண்டு. இவங்களோட பையன் பர்த்டேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம். வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், கேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. 3 கேக்கு, பைனாப்பிள் கேக்கு, சாக்லேட் கேக்கு, இன்னொரு கேக்கு மிக்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது கேக் பார்க்கவே. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பர்த்டே கேப்புமே, அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான கண்ணாடியுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், எல்லாருமே பசங்க போட்ட உடனே இப்படி க்யூட்டாக இருக்காங்கன்னு பாருங்களேன். என்னோடய பசங்களும் போடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க. சரி, நம்மளும் அப்படியே ஒரு கண்ணாடி போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தேன். பார்க்க நல்லா இருந்தது, சின்ன குழந்த மாதிரியே இருந்தது. இவர் தான் பர்த்டே பாய், கோட் போட்டிருக்காரு. இவர் தான் பர்த்டே பாய். இவங்க தான் வினியோட பையன், பெரிய பையன், கவன் பேர். இவரோட பர்த்டேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், ஆஃப்ரிக்கன் ஃபேமிலி. வினிக்கு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க எல்லாருமே. கண்ணாடி போட்டு அந்த பர்த்டே கேப் போட்டேன். பர்த்டேனால ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் தானுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பர்த்டே பாட்டும் பாட ஆரம்பிச்சாச்சு. இப்போ கேக் கட் பண்ண போகிறாங்க வினி. அப்புறம் அவங்க பையன் பாருங்கள், இப்போ சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தா வினி. இந்த மாதிரி பசங்களுக்கு பர்த்டே ஏதாச்சும் ஃபங்க்ஷனாலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக, அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். அதுவுமே பசங்களோட பர்த்டேனாலே அம்மாக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வினியோட முகத்தை பார்த்தாலே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கேக் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கேக்கும் அப்புறம் சிப்ஸு, ஜூஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே கொஞ்சமாக கேக் கொடுத்தாங்க. நான் வந்து சாக்லேட் கேக் தான் கேட்டேன், எனக்கு போட்டு கொடுத்தாங்க. கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து சும்மா போரிங்காக போயிட்டுருக்கே, சரி நம்ம ஒரு டான்ஸ் ஆடலாமே அப்படின்னு சொல்லி என் பையன் பாருங்களேன், பாட்டு போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகிட்டான். ஏன்னா அவன் வந்து பாட்டு போட்டால் போதுங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுப்பான். அதுக்கப்புறம் சரி நம்மளும் வந்ததுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன். வினி என்னை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டா. சரி நம்மளும் டான்ஸ் ஆடலாமே அப்படின்னு நானும் வினி ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. சரி, பட் அப்படியே நம்ம அப்பயும் ஆடலாமே அப்படின்னு சொல்லி நானும் வினியும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஸ்டெப் தெரியுங்க, அவ்வளோதான். அவ்வளோ ஒரு பெரிய டான்ஸரெல்லாம் இல்லை, ஏதோ கொஞ்சமாக தெரிஞ்சது. சரி நம்ம ஆடலாமே அப்படின்னு நாங்கள் ஆடினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஆஃப்ரிக்கன் ஃபேமிலி, இவங்களும் சரி வினி சொன்னாங்க இவங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் பாட்டு போடணும் அவங்க ஆட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சாங், ஆஃப்ரிக்கன் சாங் உடனே பாருங்களேன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாருமே வந்திருந்தாங்க, வினி ஃப்ரெண்ட்ஸு, அவங்க, நாங்கள் அப்படின்னு எல்லாருமே சூப்பராக ஒரு டான்ஸ் ஆடிட்டு அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணோம். இவர் தான் வினியோட ஹஸ்பண்ட். இவருமே பாருங்களேன் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க அந்த அண்ணாவோட டான்ஸ் வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், பர்த்டேல தான் பார்த்தேன். எனக்கு தெரியாது இவர் டான்ஸ் ஆடுவாருன்னு. இவருக்கு வந்து இந்த ஆஃப்ரிக்கன் சாங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே ஆடினார். பாருங்களேன், அவங்கள மாதிரி சூப்பராக டான்ஸ் இவருவே ஆடினார். நல்லா இருந்தது அவரை பார்க்கவே. ஒரே இடத்துல நின்று ஆடுறாங்க பாருங்களேன். நாங்கள் குத்தாட்டம் ஆடிட்டு இருந்தோம், அவர் ஒரே இடத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பாருங்களேன். பட் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இவரு ஆடினார். ரொம்ப ஜாலியாக இருந்தது. பர்த்டே ஃபங்க்ஷன் போய் நாங்கள் எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடி கேக் சாப்பிட்டு எல்லாம் ஒரு ஹாப்பியாக, சூப்பர் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டாங்க. அவர் போகவே மாட்டேன்ட்டார் டான்ஸ் ஆடுறதுக்கு. அவருக்கு ரொம்ப கூச்சம், அவர் போகவே மாட்டேன்ட்டார். நாங்கள் தான் சரி கம்பல் பண்ணி ஆட வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அவரையுமே கூப்பிட்டு சரி ஒரு டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி அவர், என்னோடய ஹஸ்பண்ட் வினி, அப்புறம் வினியோட ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடினாங்க. ஒரு டான்ஸ் ஆடிட்டு சரி நம்மளும் கிளம்பலாம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, அவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கும் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஒரு 2 டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் சரி பையனுக்கு நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து சரி கிஃப்ட் கொடுத்துட்டு சரி கிளம்பலாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கிளம்பி லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.